ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கும் சரி இல்லை ஏற்கனவே தோட்டம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்குற சீட்ஸ். இது வந்து ஆடிப்பட்டத்துக்காக ஒரு ஸ்கீம்ல இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நீங்க எங்க வாங்கணும்னா வேளாண்மை துறையில தோட்டக்கலைத்துறை ஆபீஸ்ல போய் நீங்க விசாரிச்சீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு. அங்க வந்து டெரஸ் கார்டன் கிட்ட கூட இருந்தது. இதை நாங்க எங்க வாங்கணும்னா பண்ருட்டி வட்டம் பக்கத்துல வந்து ஒரு அண்ணா கிராமம்னு ஒரு ஏரியால அங்க இருக்கக்கூடிய வேளாண்மை துறை ஆபீஸ்ல தோட்டக்கலைத்துறை ஆபீஸ்ல இதை வாங்கணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க. அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அங்க போகும்போது இந்த மாதிரி அது அங்க இருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தாங்க. அப்பதான் இது மாதிரி ஆதார் கார்டு, ஒரு ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிட்டு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சீட் பேக்கெட் கிடைக்கும். நாங்க வந்து எங்க வீட்டுல 4 பேரோடதையும் கொடுத்து 4 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்க, இதுல என்னென்ன விதை இருக்கு நான் பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப அவர் அங்க ரிஜிஸ்டர் பண்ண போனதால இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இது வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இதுக்குள்ள என்னென்ன விதை இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் உங்களுக்கு உங்க பக்கத்து ஏரியாவில் இந்த மாதிரி வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை ஆபீஸ்ல போயிட்டு விசாரிச்சு பாருங்க. இந்த மாதிரி சீட் பாக்கெட் வந்து இது ஆடிப்பட்டத்துக்காக இந்த ஸ்கீம் வந்ததா சொன்னாங்க. பாருங்க, ஒரு பேக்கெட்டை பிரிச்சு வச்சிருக்கேன், பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு. தக்காளி, கொத்தவரை, வெண்டை, பச்சை மிளகாய், கத்திரி, கீரை விதை, பேசிக்கான ரகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க புதுசா தோட்டம் ஆரம்பிக்க போறீங்க, விதையெல்லாம் எங்க வாங்குறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி சிம்பிளா இந்த மாதிரி ஸ்கீம்ல வர்றதை நீங்க வாங்கி ஆரம்பிச்சு பாருங்க. இது வந்து ஆடிப்பட்டத்துக்குன்னு கொடுத்ததால இது வந்து டேட் வந்து இன்னும் 1 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். ஜூலைல வந்திருக்கு. ஆனா ஜெர்மினேஷன் இருக்கும். ஆனா முழுமையா இருக்கணும்னா இந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம இதை வாங்கி விதைக்கணும். நல்ல முளைப்பு திறனுக்கு 6 மாதங்களுக்குள் விதைக்கும்னு போட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் டைம் இருக்கு. நீங்க உங்களுக்கு வேற இந்த வீடியோ நீங்க பார்த்த உடனே உங்க பக்கத்து ஏரியாவில் இந்த மாதிரி ஆபீஸ்ல போய் விசாரிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னும் 1 மாசம் தான் டைம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸ் அந்த சைடு எப்பயாவது போனீங்கன்னா கூட அங்கே போகும்போது அந்த பக்கம் போய் விசாரிச்சு பாருங்க. அப்போ தான் புதுசாக என்ன ஸ்கீம் வந்திருக்கு, விதைகள் கிடைக்குமா, க்ரோ பேக் கிடைக்குமான்னு தெரியும். நான் ஆரம்பத்தில் க்ரோ பேக்லாம் அங்கே வாங்கியிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மாதிரி இருக்கும், மெலிசா பாலித்தீன் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் அளவுக்கு எனக்கு அது தாங்கும். அந்த க்ரோ பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக தோட்டம் தொடங்க போறீங்கன்னா இந்த கிரீன் கலர் க்ரோ பேக்லாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்கன்னா அந்த க்ரோ பேக்கே உங்களுக்கு போதுமானது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸ்ல கிடைக்கும். நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா விசாரிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளோட பார்க்க தோட்டமே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா கார்டன் டூர் வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.